வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். மேலும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வெசும கொடுப்பனவு. மன்னார் ராமேஸ்வரம் படகு சேவை விரைவில். மன்னாரில் ஜனாதிபதி உறுதி. ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் புலனாய்வு அமைப்புகள். வெளியான தகவல். யாழில் மேலும் பல காணிகள் அபகரிக்கப்பட்டு பௌத்தமயமாக்கப்படலாம். எச்சரிக்கும் முரளிதரன். அனுர ஆட்சியிலும் தொடரும் போலீசாரின் அராஜகம். ஊடக சந்திப்புக்கு வந்தவர்களுக்கு அச்சுறுத்தல். யாழில் ஒட்டப்பட்ட அனுரவின் சுவரொட்டியால் வெடித்த சர்ச்சை. பேருந்து சேவைகள் தொடர்பில் 143 முறைப்பாடுகள் விரைவில் விசாரணை. தேர்தல் முறைப்பாடுகள் தொடர்பாக 18 வேட்பாளர்கள் கைது. புத்தாண்டு நிகழ்வில் துயரம். பாடசாலை மாணவன் பரிதாப உயிரிழப்பு. மனித நுகர்விற்கு ஒவ்வாத உணவுப் பொருட்கள் அளிப்பு. அதிரடியாக மூடப்பட்ட வெதுப்பகம். கொங்கோ படகு விபத்தில் 50 பேர் பலி. நூற்றுக்கணக்கானோர் மாயம். எதிர்வரும் ஜூன் மாதத்திலிருந்து மேலும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மன்னார் பகுதியில் இன்று நடைபெற்ற மக்கள் பேரணியில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கில் நடந்த போர் காரணமாக மக்களின் நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்த வேண்டியிருந்தது என்றும் சில வீதிகளை மூட வேண்டியிருந்தது எனவும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து மக்கள் தங்கள் பணிகளை சுதந்திரமாக செய்யக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் மன்னாரில் இருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்திற்கான பயணிகள் படகு சேவையை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இந்த சேவைகள் முன்னெடுக்கப்படும். இதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போதும் இடம்பெற்று வருவதாக ஜனாதிபதி கூறினார். அதே நேரம் மன்னாரில் காற்றை கொண்டு மின் உற்பத்தி செய்யக்கூடிய வசதி அதிகம் காணப்படுகிறது. ஆனால் கடந்த காலங்களில் சூழல் பாதுகாப்பு குறித்து கருத்தில் கொள்ளாமல் அவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அவை அனைத்தும் தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் எதிர்காலத்தில் மக்களின் கருத்துக்களை அறிந்து சூழல் பாதிப்பு இல்லாமல் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் நாட்டின் புலனாய்வு அமைப்புகள் இருப்பது தெரிய வந்துள்ளது என சமூக மற்றும் மத மையத்தின் இயக்குநர் பாதிரியார் ட்ரோகன் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அதேவேளை பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனும் அவரது முன்னாள் ஊடக செய்தி தொடர்பாளர் அசாத் மௌலானாவும் ஈஸ்டர் தாக்குதல்களில் தொடர்புடைய நபர்களுடன் தொடர்பு கொண்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் புலனாய்வு துறையினர் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் இருக்கிறார்கள். தாக்குதல்களை மேற்கொண்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணினார்கள் என்பது விசாரணை அறிக்கைகளூடாக எமக்கு தெரிய வந்துள்ளது. தாக்குதலின் பின்னணியில் இருந்த பிரதான சூத்திரதாரி யார் என்பதை அடையாளம் காண முடியாத அளவிலேயே நாட்டின் பாதுகாப்புத்துறை காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு இன்றைய தினம் வருகை தரும் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்கவில்லை எனில் என்பிபிக்கு யாரும் வாக்களிக்க கூடாது என வடமாகாண காணி உரிமைகளான மக்கள் இயக்க தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். அவர் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உங்களோட ஜனாதிபதி, உங்களோட கட்சியுடைய ஜனாதிபதி எதிர்வருகின்ற 14 யாழ்ப்பாணம் வருகின்றார். அந்த வகையில் இந்த வடமாட்சி கிழக்கில் இராணுவத்தாலும் கடற்படையாலும் கையகப்படுத்தி வச்சுக்கின்ற 302.4 ஏக்கர் நிலத்தையும் உங்களால் விடுவிக்க முடியுமா? அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முதல் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி பீடமேறி ஜனாதிபதி நாட்டை பொறுப்படுத்த கிட்டத்தட்ட 7 மாதங்கள் கடந்த நிலையிலையும் பாராளுமன்றத்தை பொறுப்படுத்து 5 மாதங்கள் கடந்த நிலையிலும் நீங்கள் இதுவரைக்கும் எதையுமே விட்டதாக இல்லை. காணியை விட்டதாக சொல்லி அன்றைக்கும் பரவாயில்ல, கொஞ்சம் காணியை ரோட்டை விட்டுட்டு அங்கால பார்க்கவும் கூட இங்கே நிற்கவங்க சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எந்த நிலம்பட இல்லை. ஆனால் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிகளவான காணிகளை தெல்லிப்பளை பிரதேசத்தில் வலுகாம் படைக்கிறதான் இராணுவமும் கடற்படையும் போலீஸும் வச்சிருக்கிறதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நான் சொல்லுகிறேன் என்ன, இந்த வடமாட்சி கிழக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கதை வேண்டுகோள் என்று சொன்னால், வடமாட்சி கிழக்கில் நடக்க போகிற உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் என்பிபிக்கு சார்பாக நீங்கள் வாக்களித்து என்பிபி நபர்கள் தெரிவு செய்யப்படுவதாக இருந்தால் வடமாட்சி கிழக்கில் இன்னும் 302 ஏக்கர் நிலமில் இன்னும் பல ஏக்கர் நிலங்கள் இராணுவத்திடம் கையகப்படுத்தப்படும். அதே போல் பௌத்தமயமாக்கப்படும். அந்த வகையில் நான் சொல்லுவேன், நீங்கள் எதிர்வருகின்ற தேர்தலில் நடக்க போகிற உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் என்பிபி எனப்படுகின்ற ஜேவிபி ஜனதா விமுக்தி பெரமுன என்ற கட்சிக்கு நீங்கள் எக்காரணம் கொண்டும் வாக்களிக்கக்கூடாது. காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை வைப்பதற்கான ஊடக சந்திப்புக்கு வந்தவர்களை அச்சுறுத்தும் வகையில் போலீசார் செயற்பட்ட சம்பவம் ஒன்று யாழில் இன்று இடம்பெற்றது.
யாழ்ப்பாணத்தில் விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பாக வலிவடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையம் என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் வசாவிளான் சந்தியில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று இடம்பெற்றது. ஊடகவியலாளர் சந்திப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அங்கு வந்த பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் ஊடக சந்திப்புக்கு வந்திருந்தவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். இது உயர் பாதுகாப்பு வலயம் எனவும் இங்கு கூட்டம் கூட முடியாது எனவும் ஊடக சந்திப்பு ஏற்பாட்டாளர்களுடன் பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முரண்பாட்டில் ஈடுபட்டார். தாம் எமது காணிகள் விடுவிப்பை வலியுறுத்தி ஊடக சந்திப்பை நடாத்தவே வந்ததாகவும் போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு ஊடக சந்திப்புக்கு வந்திருந்தவர்களின் தேசிய அடையாள அட்டையை வாங்கி பெயர்களை பதிவு செய்த போலீசார் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர்களை காணொளி மற்றும் புகைப்படங்களை எடுத்து அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டனர். இவற்றை காணொளியை எடுத்த ஊடகவியலாளர்களையும் போலீசார் மற்றும் போலீஸ் புலனாய்வாளர்கள் அச்சுறுத்தும் வகையில் காணொளி எடுத்தனர். ஊடகவியலாளர் சந்திப்பை முடித்து விரைவாக செல்லுமாறு அங்கு வந்திருந்தவர்களுடன் போலீசார் தொடர்ச்சியாக தர்க்கத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் படம் உள்ளடங்கிய சுவரொட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்ளும் கூட்டமானது இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள நிலையில் அந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கும் முகமாக இவ்வாறு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்த பின்னர் வாகனங்களில் இருக்கும் அலங்காரங்கள் சுவரொட்டிகள் அனைத்தையும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தின் கீழ் தூய்மைப்படுத்தி வரும் நிலையில் அவரது கூட்டத்திற்கான அழைப்பு சுவரொட்டிகள் இவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் விசனத்தையும் தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபட்டு பிரதான கட்சியொன்றின் காரைநகர் பிரதேச சபையின் வேட்பாளர் ஒருவர் நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். இருப்பினும் மணல் ஏற்றிய வாகனம் போலீஸ் நிலையத்திலேயே உள்ளது. குறித்த வேட்பாளர் தொடர்ச்சியாக தனியார் மற்றும் அரச காணிகளில் மணல் அகழ்வில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து காணியின் உரிமையாளர்கள் வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைவாக அவர் மணல் அகழ்வில் ஈடுபட்ட போது நேற்றிரவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது மணல் ஏற்றுவதற்கு பயன்படுத்திய உளவு இயந்திரமும் மீட்கப்பட்டது. மணலை உளவு இயந்திர பெட்டியின் அடியில் ஏற்றிவிட்டு மேலே கட்டிட இடிபாடுகளை ஏற்றி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஊர்காவல்துறை போலீசாரின் கீழ் இயங்கும் காரைநகர் போலீஸ் காவலரணில் கடமை புரியும் போலீசாரினாலேயே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தொகுதிக்கான கட்சியின் அமைப்பாளர் நேற்றிரவு போலீஸ் நிலையம் சென்று அவரை விடுதலை செய்யுமாறு கோரியும் போலீசார் விடுதலை செய்யவில்லை. பின்னர் அவரை பிணையில் செல்ல அனுமதித்தனர். குறித்த நபர் பிரதான கட்சி ஒன்றின் வேட்பாளர் என்ற வகையில் இன்றைய தினம் ஜனாதிபதியின் யாழ்ப்பாணம் வருகையை முன்னிட்டு அவரை வழக்குகளில் இருந்து விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை அந்த கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் மேற்கொள்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் மக்கள் பிரதிநிதிகளின் இவ்வாறான செயல்பாடு மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு காலத்தில் இயக்கப்படும் பேருந்து சேவைகள் தொடர்பாக 143 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலித்தல், பயணிகளை மரியாதை குறைவாக நடத்துதல், வேகமாக பேருந்துகளை இயக்குதல் போன்றவை தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த அனைத்து முறைப்பாடுகள் மீதான விசாரணையும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் என்றும் தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் 1955 என்ற துரித எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் தங்கள் கிராமங்களுக்கு சென்ற மக்களை கொழும்புக்கு திருப்பி அனுப்புவதற்காக 21ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்து மற்றும் ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் நேற்று வரை தேர்தல் முறைப்பாடுகள் தொடர்பாக 18 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த காலகட்டத்தில் 62 கட்சி ஆதரவாளர்களும் 14 வாகனங்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் தேர்தல் தொடர்பான 38 குற்றவியல் முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டங்களை மீறிய 138 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. எல்பட்டிய பகுதியில் இன்று நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வில் கிறிஸ்மரத்திலிருந்து விழுந்து பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எல்பிட்டிய பெட்டிகல பகுதியில் உள்ள அமுகொடை ஸ்ரீ விஜயராம விகாரைக்கு அருகிலுள்ள விளையாட்டு மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தாண்டு நிகழ்விலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நிகழ்வுக்கு தயாராகி கொண்டிருந்த போது 40 அடி உயரமான கிரீஸ் மரத்திலிருந்து கீழே விழுந்த பாடசாலை மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக பெட்டிகல போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த 16 வயதுடைய மாணவன் அண்மையில் நடைபெற்று முடிந்த கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றியவர் ஆவார். பிரேத பரிசோதனை
பரிசோதனை எல்பிட்டியா ஆதார வைத்தியசாலையில் நடத்தப்படுவதோடு சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பிட்டிகல போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியில் இயங்கி வரும் வெதுப்பகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்டு திடீர் சோதனையில் மனித நுகர்விற்கு ஒவ்வாது 25 கிலோவிற்கு மேற்பட்ட உற்பத்தி பொருட்கள் அழிப்பு செய்யப்பட்ட சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முத்தையன்கட்டு பகுதியில் இயங்கி வரும் வெதுப்பகம் ஒன்றிற்கு ஒட்டுசுட்டான் வைத்திய அதிகாரியின் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்களினால் திடீர் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதன்போது மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற 25 கிலோகிராமிற்கு மேற்பட்ட வெதுப்பக உற்பத்தி பொருட்கள் கைப்பற்றப்பட்டு உடனடியாக அழிப்பு செய்யப்பட்டிருந்தது. குறித்த வெதுப்பகம் சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி வருவதனால் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யும் வரை மூடப்பட்டுள்ளது. 10 நாட்களில் சுகாதார குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படாது இருப்பின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொது சுகாதார பரிசோதகரினால் வெதுப்பக உரிமையாளருக்கு எச்சரிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டு கோஃபே செயலினால் அஞ்சல் திணைக்களம் பெருமளவான வருமானத்தை இழந்து வருவதாக ஒன்றிணைந்து அஞ்சல் தொழிற்சங்க முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் அஞ்சல் துறையில் காணப்படும் நவீன வசதிகள் மூலமாகவும் இந்த சேவைகளை பெற முடியும் என அந்த முன்னணியின் ஏற்பாட்டாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த புதிய செயலி ஊடாக அஞ்சல் திணைக்களம் கணிசமான அளவு வருமானத்தை இழக்கின்ற போதிலும் அனைத்து வருமானமும் திரைசேரியை சென்றடைவதால் அரசாங்கம் இந்த சேவையினை ஆதரிக்கும் என அஞ்சல் மா அதிபர் டுவன் சத்குமார தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மக்கள் இலகுவாக சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து விதிகளை மீறுகின்றவர்களுக்கு விதிக்கப்படுகின்ற அபராதங்களை இணைய வழியில் செலுத்தும் வசதி கடந்த 11ஆம் தேதி முதல் பரீட்சார்த்தமாக 12 இடங்களில் அமுல்படுத்தப்பட்டது. அரசாங்கத்தின் இந்த செயலியூடாக உடனடியாக அபராதத்தை செலுத்துவதற்கு வழி சமைக்கப்படுவதுடன் அபராதம் செலுத்தப்பட்ட அடுத்த நொடியே வாகன சாரதியின் சாரதி அனுமதி பத்திரம் காவல்துறையினரால் விடுவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு நாய்க்குட்டியர் சந்தி பகுதியில் கடந்த 15ஆம் தேதி இரு கட்சியினரிடையே இடம்பெற்ற மோதல் சம்பவத்துடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்களுக்கும் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது சந்தேக நபர்களை தலா 50,000 ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. கடந்த 15ஆம் தேதி இரவு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் தேசிய காங்கிரசின் ஆதரவாளர்களிடையே மோதல் ஏற்பட்டது. குறித்த சம்பவத்தில் காயமடைந்த பலர் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் வட்டார வேட்பாளர் உட்பட 6 பேர் சம்மாந்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். கொங்கோ குடியரசின் வடமேற்கு பகுதியில் பயணிகள் படகொன்று விபத்துக்குள்ளானதில் சுமார் 50 பேர் உயிரிழந்துள்ளனர். படகில் தீப்பரவல் ஏற்பட்டதை தொடர்ந்தே படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. விபத்தில் நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் சுமார் 100 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன ஏனைய நபர்களை மீட்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கொங்கோ குடியரசின் பொலோம்பா பிராந்தியத்தை நோக்கி 400 பேருடன் பயணித்த படகே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. படகு தீப்பிடித்த விபத்துக்கு பெண்ணொருவர் சமையல் செய்ததே காரணம் என கூறப்படுகிறது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.